பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம். சின்ன வயசுல நாங்க அழுததில்ல, ஒன்னா சேர்ந்து சிரிச்சோம். எட்டிலா டீச்சர் வந்துட்டாங்க, சீக்கிரம் முட்டாங்கால் போடுங்க. டீச்சர் அங்க வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க, கிட்ட வந்ததுக்கு அப்புறம் முட்டாங்கால் போட்டா போதும். எட்டி அந்த நம்பி பைய பார்க்காம டி பாக்கட்டும் பாக்கட்டும், என்னி எவ்வளவு நேக்க வெளியில கொண்டு வந்து டி உங்க கூடலாம் சேர்ந்ததுக்கு. டி திங்கிறதுக்கு ஏதாவது வச்சிருக்கீல டி? நாம என்ன பிக்னிக்கா வந்திருக்கோம்? பனிஷ்மெண்ட் வாங்கி கிளாஸுக்கு வெளியில நிக்கிறோம். அதுக்காக ஏதோ திங்க கூடாதுன்னு இருக்கா என்ன? டி நாக்கு ஊறுது டி, எதையாவது திங்கணும் போல இருக்கு டி. பக்கத்துல தான் பாத்ரூம் இருக்கு, போ. சரி நானே இப்ப டீச்சர் பெண்ட கட்ட போறாவன்னு பயத்துல நிக்க, உனக்கு இப்ப கூட திங்கணும் போல இருக்காங்க. குண்டா இருக்க பிள்ளைல கூட நிறைய திங்க மண்டிக்கு, இத்தனையோண்டு தான் இவ இருக்கா. என்னமா போட போடுது போடுதா. ஆனாலும் பாரு அவ ஒல்லியா தம்மட்டி இருப்பா. பாரு உனக்குலாம் மனசாட்சியே இல்ல, ஒன்னால வந்து அவள வரைக்கும் வந்து நிக்கும். காப்பி அடிக்காதன்னு சொன்னா கேக்கியா? காப்பி அடிச்ச அது எப்படி அச்சு இல்லாம அப்படியே காப்பி அடிச்சிருக்க? நீங்க காட்டினியா, நான் அப்படியே எழுதிட்டேன். நீ ஃபெயில் ஆயிட கூடாதுன்னு காட்டின, அதுக்காக அப்படியே வாட்டி எழுதுவ. ஏதாவது ஒண்ணு மாத்தி வரைக்கும் எழுதிருக்கலாம்ல. அந்த மாத்தி வரைக்கும் எழுதுறதுக்கு தெரியணும்ல. என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நாம போகவே முடியாத இடம், நம்ம போகணும் ரொம்ப ஆசைப்படுற இடம் பள்ளிக்கூடம். எதனாலும் நம்ம வாழ்க்கையில மறந்துடலாம், ஆனா நம்ம பள்ளிக்கூட லைஃபை மட்டும் மறக்கவே முடியாது. நமக்கு சந்தோஷத்தை மட்டும் கொடுத்த இடம்னா அது பள்ளிக்கூடம் மட்டும்தான். நீ என்ன ஜாதி, நான் என்ன ஜாதி, நீ என்ன மதம், நான் என்ன மதம், இந்த எந்த பாகுபாடுமே பார்க்காம வளர்ந்த இடம் ஒண்ணுனா அது பள்ளிக்கூடம் மட்டும்தான். அங்க உண்மையான பாசத்தை உணர்ந்தோம். நட்பு கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் உங்க பள்ளிக்கூட நட்பை நினைச்சு பாருங்க. நான் 2 நிமிஷம் டைம் கொடுக்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. அன்னைக்கு உங்க கூட இருந்த நட்பு உங்களுக்கு உண்மையா இருந்திருக்கும். நல்லா யோசித்து பாருங்க. அந்த பள்ளிக்கூட நட்பு கிட்ட நாம எடுத்துக்கிட்ட உரிமைய அதுக்கப்புறம் வந்த எந்த ஃப்ரெண்டு கிட்டயாவது நீங்க எடுத்துட்டீங்களா? உண்மையா யோசித்து பாருங்க. அந்த நட்பு கிட்ட நமக்கு உரிமை இருந்தது, அலாதி அன்பு இருந்தது, அந்த நட்பு தூய்மையா இருந்தது. ஒரே சம்பட பாக்ஸ்ல இருக்கத அப்படி பங்கு போட்டு திம்போம். அங்க எச்சியும் தெரியாது, அசிங்கமும் தெரியாது, அருவருப்பும் தெரியாது. அதே சாப்பாட்டை இப்ப சாப்பிட சொன்னா நம்மளால சாப்பிட முடியாது. ஆனா அன்னைக்கு அது அமுதமா நமக்கு தெரிஞ்சது. சத்துணவு சாப்பாடே சாப்பிட்டாலும் நமக்கு அமுதமா இருந்தது. கூட பிறந்தவளை பிடிக்குமா, கூட படிக்கவளை பிடிக்குமான்னு கேட்டா கூட படிக்கவளை தான் பிடிக்கும். ஸ்கூல் இருக்கணும், ஆனா பாடம் நடத்தக்கூடாது. நாம பெரும்பாலும் ஸ்கூலுக்கு போனது என்னவோ கூட படிக்க கூட இருக்கிறதுக்கு தான், அந்த நட்பை பார்க்கறதுக்கு தான். அவ சடையை பிடிச்சி இழுத்தோம், இவ துப்பட்டாவை பிடிச்சி இழுத்தோம், அடி புடி சந்தோஷம். அப்பப்பப்பா நம்ம அப்படியே இருந்திருக்கலாம்ல. ஃப்ரெண்ட் அடி வாங்கினா சிரிச்சோம், அதே மத்தவ கிண்டல் பண்ணனா ஆளா போய் சண்டைக்கு நிப்போம். நாம சிரிப்போம், ஆனா மத்தவளை சிரிக்க விட மாட்டோம். உரிமையோட அவ மடியில படுப்போம், உரிமையோட அவளை அடிப்போம். அவ திருப்பி அடிச்சதா சரித்திரமே இருக்காது. நம்ம வாழ்க்கையில உரிமையோட அடிச்சதே கடைசி அவளாதான் இருக்கணும். நம்ம அடிச்சாலும் நம்ம ஏத்து போவாம கோபப்படாம நம்ம கூட இருந்தவளும் அவளாதான் இருக்கணும். இப்ப அந்த நட்பு உங்க கூட இருக்குதா? அந்த நட்பை நீங்க இதுக்கப்புறம் எப்ப பாத்தீங்க? அவளை கடைசியா பார்த்தது எப்போ? இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம இப்ப புதுசா பார்க்க போற எபிசோடுக்கு பேரு பள்ளிக்கூடம். நம்ம தொடர்கதையை பெரும்பாலும் 30ல இருந்து 35 வயசுலவங்க தான் அதிகமா பாக்குறாங்க. இந்த தொடர்கதை அவங்களுக்காக மட்டும் இல்ல, இப்ப படிச்சுட்டு இருக்க ஜெனரேஷனுக்கும் சேர்த்துதான். நாங்க எப்பேற்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்தோன்னு கண்ணு முன்னாடி கொண்டு வரதுக்கு தான் இந்த எபிசோடு. இந்த நாடகத்தை நீங்க பார்க்கல, அதுல வாழ்வீங்க. இதுல நடிக்கிற ஒவ்வொருவரையும் உங்க ஃப்ரெண்டா நீங்க நினைப்பீங்க. இந்த நாடகத்தை நீங்களே இருக்கிற மாதிரி உணர்வீங்க. ஒவ்வொரு நாளும் உங்க கிளாஸ்ல நடந்ததை அப்படியே வெளியில கொண்டு வரதா இந்த பள்ளிக்கூடம். இது 2005 2006ல நடந்த ஒரு சம்பவம். அப்படின்னா இப்போ இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு 36 37 வயசு இருக்கும். அப்போ 11 12 படிச்சிருந்தாங்கன்னா இப்போ அவங்களுக்கு ஒரு 35 36 வயசு இருக்கும். இப்போ இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இதெல்லாம் மையப்படுத்திதான் இந்த பள்ளிக்கூடம் அப்படிங்கிற தொடர்கதை. இந்த 5 தோழிகளும் உசுருக்குசுரா இருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி இவங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, இவங்க வாழ்க்கையில வர்ற அழகான காதல், இதுல யார் யார் லவ் மேரேஜ் பண்ணுனா, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுனா, அப்படிங்கிற சுவாரஸ்யமான பல அழகான எபிசோடுகளை கொண்டு வரதா இந்த பள்ளிக்கூடம். இது ஒரு முற்றிலும் கிராமத்து கதை. கிராமத்து பாசையா அப்படியே அங்க பார்க்கலாம். இப்போ இவங்க 11th படிக்கிறாங்க, அடுத்து 12th, அப்புறம் காலேஜுக்கு ஒன்னா போறாங்களா இல்ல என்ன ஆகுறாங்க அப்படிங்கறத கதை. இவங்க எல்லாமே ஒரே தெருவை சேர்ந்தவங்க தான். இவங்களுக்குள்ள இனி வர்ற காதல், சண்டை, சச்சரவு, ஜோக்கு, காமெடி, நகைச்சுவை அப்படிங்கெல்லாம் கலந்து வரும். எதுக்குமே பஞ்சம் இருக்காது. அதே மாதிரி காலேஜுக்கு போனதுக்கு அப்புறமும் சில நட்புகள் நமக்கு வரும். அதே மாதிரி இதுக்கப்புறம் இவங்க கூட இணைய போற நட்புகள். உங்களுக்கு இதுல இருக்க ஆக்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க பேரையும் சொல்றேன். நம்ம முதிர்கனில பார்த்த ஆதிரா தான் இங்க இவளுக்கு பேரு ஆதிரா தான். அடுத்து தமிழ், ராணி, மீனா, ஜபா. பேர்ல எந்த மாற்றமும் இல்ல.
ஏன்னா இந்த பேர்லாம் உங்களுக்கு நல்ல பரிச்சயமா இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால பேர்ல எந்த மாற்றமும் கிடையாது. இதெல்லாம் கொஞ்சம் தூய தமிழ் பேர்கள், அது எனக்கு கொஞ்சம் பிடிக்கும், அதனால அப்படியே வச்சுட்டேன். எப்படி வீடு ஃபேமிலினாலே கவலை துக்கம் எல்லாம் கலந்து இருக்கும். அப்பேற்பட்டவங்களுக்கு இந்த தொடர்கதை ஒரு வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன். 1/2 மணி நேரம் உங்களையே மறந்து மெய் மறந்து பார்க்க வைக்கிறதா இந்த எபிசோடு. நிச்சயமா இந்த எபிசோட்ல நீங்க வாழ்வீங்கன்னு நான் நம்புறேன். உங்க பழைய நட்பு நிச்சயமா உங்களை தேடி வரும்னு நம்புங்க. பழைய நட்பு வந்தா மட்டும் போதாது, அதே உண்மையான பாசத்தோட உங்ககிட்ட திரும்ப வரணும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்க. நீங்க தனித்தனியா வாழ்ந்தாலும் இந்த எபிசோட பார்க்கும்போது நீங்க ஒண்ணா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், எல்லாருக்கும் ஒரு சின்ன வாய்ப்பு. கண்டிப்பா எல்லாரும் 11th 12th முடிச்சிருப்பீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கும் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் எதுவா வேணாலும் இருக்கட்டும், காதல் சோகம் துக்கம் சண்டை பிரச்சனை இப்படி எதுவா இருந்தாலும் சரி, ஒரு பேராகிராஃபா கமெண்ட்ல எனக்கு டைப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா கிளாஸ்ல மார்க் பிரச்சனை, காப்பி அடிச்சது மாட்டினது இப்படி ஏதாவது ஒரு நகைச்சுவை கண்டிப்பா இருக்கதான் செய்யும். அத ஒரு சின்ன பேராகிராஃப் எனக்கு அனுப்பிட்டீங்கன்னா ஒவ்வொரு எபிசோடுக்கும் உங்களுடைய ஸ்டோரி கண்டிப்பா வரும். இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நமக்கு மட்டும் தான் நடந்துக்கும் நினைப்போம். ஆனா 11th 12th படிச்ச எல்லாத்தையும் சரிங்க அதே சம்பவம் அவங்களுக்கும் நடந்திருக்கும். அதுதான் பள்ளிக்கூட லைஃப். உங்க ஸ்டோரி உங்களுக்கு மட்டும் தான் நடந்த மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா அதை நம்ம அப்லோட் பண்ணுவே பாருங்க, இதே சம்பவம் எனக்கும் நடந்ததுன்னு பல பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் ஆச்சரியம், அது பள்ளிக்கூடத்துல மட்டும் தான் நடக்கும். இப்ப நான் படிக்கும் போது எனக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அது இப்ப எனக்கு நினைச்சு பார்த்தா சிரிப்பா இருக்கும். நான் அதை அப்லோட் பண்றேன்னு வச்சுக்கோங்க, அதை பார்க்குற உங்களுக்கும் சிரிப்பு வரும். ஏன்னா சத்தியமா உங்களுக்கு அப்படி சம்பவம் நடந்திருக்கும். ஏன்னா படிக்கும் போது எல்லாருமே குழந்தைங்க, எல்லாரும் கடலுக்கு சமமா இருந்தோம். அங்க கள்ளங்கபடமே இல்ல. அதனால ஒண்ணு ரிப்பீட் நடந்துகிட்டே தான் இருக்கும். அழகான காலம் இல்லாதே. சரி, மறக்காம இந்த பள்ளிக்கூட தொடர்கதையை மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. குறிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் நீங்க சேர்ந்து பார்க்கும்போது நீங்க ஒண்ணா வாழ்ந்தது உங்க நினைவுக்கு வரும். அப்படி நீங்க ஒண்ணா உணர்ந்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து, அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒண்ணா கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும் மட்டும் பாருங்க. சரி, நான் ரொம்ப பேசல. இந்த 5 வாள்களும் என்னென்ன பண்ணுதுன்னு பாருங்க. இந்த 5 வாள்களும் 2005ல 11ஆம் கிளாஸ் படிச்சிட்டு இருக்காங்க. ரெக்க கட்டி பறந்த வயசுனா அது இந்த பள்ளிக்கூட வயசுதான். சரி, நான் வளவளன்னு பேச முடியாது, நீங்க கிளாஸ்க்குள்ள போங்க. ஏண்டி காப்பி தான் பண்ணே கொஞ்சம் தப்புட்டு காப்பி பண்ணிருக்கலாம் நாட்டி. தமிழ் ஏற்கனவே தப்பு தப்பா தான் எழுதிருப்பா, அதுல நான் இன்னும் தப்பு தப்பா எழுதினா ஃபெயில் ஆயிடும்ல. தடி தமிழ் நீ தப்பு தப்பா தான் எழுதுவியா? நீ பாத்தியாடி நான் தப்பு தப்பா எழுதுறத நீ பாத்தியாடி? ஆமா, நீ ஏன் ஜஸ்ட் பாஸ் தான் ஆவ, நான் அதையும் மாத்தி மாத்தி எழுதுறோம்னா ஃபெயில் ஆயிடுவல்ல. அதான் உன்ன மாதிரியே எழுதுனேன். அத்தி வயித்துக்குள்ள கடப்படா கடப்படான்னு சவுண்ட் கேக்குதே. நீ மதியத்துக்கு என்னட்டி கொண்டு வந்திருக்க? கஞ்சியும் ஊறுகாவும். டீச்சபா நீ என்ன கொண்டு வந்திருக்க? நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்கு தம்மா. கஞ்சியும் நேத்து வச்ச மீன் குழம்பு. மாங்கெல்லாம் போட்டு வச்சிருக்காவல உங்க அம்மா. ஆனா உனக்கு தர மாட்டேன் சொல்லிட்டலா, விட்டுரு. நான் வெறும் ஊறுகாய் தான் கொண்டு வந்திருக்கேன். தட ஊறுகாய் வட்டி கொண்டு வந்திருக்க? ஆமா, 50 பைசா தட ஊறுகாய் தான் கொண்டு வந்தேன். எட்டி தமிழே, நீ என்னட்டி மதியத்துக்கு கொண்டு வந்திருக்க? இன்னைக்கு நீ என் சம்பள பாக்ஸ காலி பண்ண அவளதான் சொல்லிவிட்டேன். குண்டம்மா, நான் கொண்டு வரத பூரா நீ தின்னு போடுற, நான் ஒல்லியாகிட்டே போறேன். சரி சரி கோபடாத. மதியத்துக்கு என்னட்டி கொண்டு வந்திருக்க? இது நான் இடியாப்பம் கொண்டு வந்திருக்கேன். எப்பா இந்த இடியாப்பத்தை எப்படிதான் இவ திங்காலோ தெரியல. அதுல சீனியா போட்டு கொண்டு வந்திருப்பாட்டி. ஆமாப்பா, எப்படிதான் திம்பலாம். எட்டி ஓ இடியாப்பத்தை கொண்டுட்டு ஸ்டாஃப் ரூம்ல போய் தின்னு. அது எதுக்கிட்ட அவ ஸ்டாஃப் ரூம்ல போய் திங்கணும்? டீச்சருக்குலாம் வாமிட் வரும், அப்படியே லீவ் எடுத்து போயிடுவாங்கல்ல. இப்ப எக்கனாமிக்ஸ் டீச்சர் வருவாங்க, நம்ம மொழியிலே அடிக்க போறவ பாத்துக்கிட்டே இரு. எட்டி அக்கவுண்டன்ஸ் டீச்சருக்கு யாரட்டி முத வகுப்பு கொடுத்தது? நம்ம பிரின்சிபல் தான். சரி நீ அதை விடு, நீ என்னட்டி கொண்டு வந்திருக்க திங்கிறதுக்கு? யார்ல கிழங்கும் சீனியும். சீனியை நீ தின்னு, யார்ல கிழங்கு எனக்கு கொடுத்துரு சரியா? டா சபானி ஆத்து வச்ச மீன் குழம்பு கொண்டு வந்திருக்கலாம். ஏழை கிழங்குக்கும் பழைய மீன் குழம்புக்கும் அப்படி சுண்டு இழுக்கும். ஏன் யார்ல கிழங்குல கையை வைய, அதுக்கு அப்புறம் தான் இருக்கு உனக்கு. அத்தடி டீச்சர் வந்துட்டாள. ஏன் எரும மாடுகளா, ஏன் எரும மாடுகளா, எதுக்கு நான் உங்களை வெளிய விட்டுட்டு போனேன்? இப்படி பாக்க விட்டு நிக்கிறதுக்கா? முழங்கால் போடுங்க டி, எடி முட்டங்கால் போடுங்க டி. அம்மா செவ இதுக்கு பல்ல கட்டி நிக்கா? வர வர மாமியா கள்ள போல பண்ணலாம். அந்த கதையா இருக்குது. ஏ தமிழே, நீ இவ்வளவு கூடலாம் சேர்ந்தா நீ ஒரு நாள் உருப்பட மாட்ட. எங்க கூட சேர்ந்த போய் தான் கொஞ்சமாவது பாஸ் ஆகிட்டு இருக்கா. அது தெரியாம இந்த டீச்சர் வேற. இல்ல டீச்சர். ஆமா டீச்சர். நீங்க படிக்க வரல இல்ல எதுக்கு வாரியட்டி? அன்னைக்கு கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து நகபடி சடிச்சவ எவட்டி? அத்தி நான் தான் அடிச்சேன். இதோ எவாதே நகபடி சடிச்சவ எவா? அது அந்த குரூப் டீச்சர். இந்த கிளாஸ்ல அப்படி எவ நகபடி சடிச்சா? டீச்சர் ஸ்பெல் அடிச்சிட்டாங்க டீச்சர். அடிச்சிட்டா? அவசரமா வருது டீச்சர். நீ எதுக்கு படிக்க வரனே எனக்கு தெரியல. அம்மா உங்கள முட்டு தான போட சொல்லிருந்தேன். இல்ல டீச்சர் முட்டு தான் போட்டுட்டு இருந்தோம். நீங்க வந்தீங்கல்ல
அதான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கிறதுக்காக எந்திரிச்சு நின்ன டீச்சர். ஏங்க அப்பா ராணி தானே? ஆமா டீச்சர். மரியாதை நீ ரொம்ப கொடுப்பியா? ஆமா டீச்சர். அடச்சே முட்டாளா பண்ணிடுங்க. இன்னைக்கு எவ்வளவு சோத்துல கைய வைங்க, அதுக்கு அப்புறம் தான் இருக்குது. ஒழுங்கா நான் கொடுத்த ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டு என்ன காட்டிட்டு வைடா, சோத்துல கைய வைக்கணும் சொல்லிட்டேன். ஜபா இரு உனக்கு தனியா வச்சிருக்கேன். என்னேது அந்த டீச்சர் கண்ணைக்கு எதுக்குமே தெரியல. சப்பா இதோட மூணாவது திருப்பு வந்து திட்டிட்டு போயிட்டாங்க. எத்தனை திருப்ப திட்டினாலும் நமக்கு மானஞ்சூடே வர மாட்டேங்குதே. கேட்டி வயிறு பசிக்குட்டி. ஐயோ இது டீச்சர் இப்பதான் திட்டிட்டு போயிருக்காங்க. ஆமா நம்ம திட்டுவாங்கது என்னவோ புதுசு மாதிரி. இது வயிறு பசிக்கு. ஓகே அலங்கடட்டி. இது நாளைக்கு மீன் குழம்பு தர மாட்டேன். அது காலி ஆயிரும். காலி ஆயிருமா? எடுத்து அதுக்கு அப்புறம் எடுத்து சொல்லிவிட்டேன். அத்தி பிரின்சிபாலே தமிழே நீ எவ்வளவு டீ கொண்டு வந்திருக்க? பாட்டிகள்ல இன்னைக்கு மாங்காலாம் வச்சிருந்தாவ, வாங்கி திம்போமா? அத்தி பிரின்சிபாலே நிக்கல. இது மூணு தனியா நிக்குது. மேடம் அந்த மூணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? மாங்காய் வச்சிருக்காவளா? ஆமா காலையில வரும்போது பார்த்தேன், அப்படியே ஃப்ரெஷ்ஷா வெட்டி வச்சிருந்தாவ. ஒரு துண்டு 4 சொல்லுதாவல. என்கிட்ட 1 ரூபா இருக்கே. 1 ரூபா வச்சிருக்கியா? என்கிட்ட 50 பைசா தானே இருக்குது. அப்ப 1 ரூபாய்க்கு 4 துண்டு கிடைக்கும்ல? எனக்கு இன்னைக்கு ஒரு 50 பைசா கடன் தாட்டி, நாளைக்கு நான் நிச்சயமா திருப்பி தந்துருவேன். இது வரைக்கும் நீ வாங்கினதே தரல. ஆமா இது வரைக்கும் அப்படி எத்தனை நாள் திருப்பி தந்திருக்க? இன்னைக்கு நான் தர மாட்டேன். எனக்கு மாங்காய்னா உசுரு, நான் தான் வாங்கி திம்பேன். அப்ப ஒரே ஒரு மாங்காய் துண்டு மட்டும் தருவியா? அத்தி பிரின்சிபல் நிக்கல. இவ்வளவு பாட்டுல பாலக்காடு நிக்கலல. இவ்வளவு அடிக்கிறதுக்கான என்னிமல சேர்த்து அடிப்பாவ. நான் இப்ப என்ன பண்ணிட்டு? எதுக்கு எல்லாரும் வெளில நிக்கீங்க? அடே இங்க குப்பையா கண்டது மேடம். அத பறக்கலாமேன்னு வந்தோம். கிளாஸ் ரொம்ப சுத்தமா வைக்கணும்ல மேடம். அதான் குப்பையை போட்டது யாரு? இப்பலாம் எனக்கு விடுங்க கேள்வி கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? அந்த பே கிளாஸ் மேடம். அந்த கிளாஸ் பிள்ளைக்கு இதான் வேலை மேடம். பேப்பரை கிழிச்சு போடுறாங்க மேடம். அவங்க பாட்டுக்கு கிழிச்சு எங்க கிளாஸ் மாதிரி போட்டுருந்தாங்க மேடம். என்னன்னா நாங்க தான் கிழிச்சு போட்டது அநியாயத்துக்கு எங்களை தண்டிக்கிறாங்க மேடம். ஓ இந்த மூணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேடம். என்ன டிஸ்கஸ்? ஹிஸ்டரி டீச்சர் என்ன பாடம் எடுத்தாங்க, அப்புறம் வரலாறு, எல்லாரும் அஜந்தா குகைகளை பத்தி பேசிட்டு இருக்காங்க மேடம். டி வயித்த பசி தாங்க முடியலடி. அந்த கிளாஸ் ஆரன் பையனை பாரு. சே அந்த பேர் ரொம்ப சேட்டை பிடிச்ச பையன். அந்த பையன் நல்லா படிப்பானாமட்டி. அதான் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கான். அந்த பையன் ஹாஸ்டல்ல பாரு. ஆமாட்டி அவிய அண்ணே ஒருத்தன் இருக்கான் தெரியுமா? எல்லாரும் அஜந்தா குகையை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமா மேடம். டி ஆமா அவிய அண்ணன் இன்னைக்கு டிராக்டர்ல வந்தான். என்ன ஸ்டைலா இருந்தான் தெரியுமா? எருமை பிரின்சிபாலே. அவிய போனா போட்டோம், நானே பார்த்தேன் டி. டிராக்டர்ல சும்மா ரெக்க கட்டி போனா மட்டி. என்ன அழகா இருந்தான் தெரியுமா பிரின்சிபாலிட்டி? ரெக்க கட்டி பறக்குதையா அண்ணாமலை சைக்கிளே, ஆசைப்பட்டு ஏறிக்கவா ஐயாவோட சைக்கிளே. எருமை பிரின்சிபால் நிக்காங்க டி. ஏ தமிழ் அங்க பாரு. அட எடுபட்டலல இங்க பாருங்க டி. தமிழ் அத்தி பிரின்சிபலா என்ன பேசிட்டு இருந்தீங்க? அதான் மேடம் ஹிஸ்டரி வரலாறு அஜந்தா எல்லோரா குகைகளை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. உன்கிட்ட கேக்கல, அவங்க கிட்ட கேட்டேன். டீ பைய உள்ள அப்படி சமாளிச்சு வச்சிருக்கேன். எனக்கு எல்லாரும் அஜந்தா குகையை பத்தி என்னடி தெரியும்? பைய உள்ளக்கு வேற எதுவுமே கிடைக்கலையா? எங்க ராணி நீ சொல்லு பாப்போம். அஜந்தா அஜந்தா எல்லோரா குகைகள் இந்தியாவின் வட மாநிலமான நார்த்தில் உள்ள வடக்கில் உள்ள வடக்கே உள்ள மகாராஷ்டிரா மாநிலம். சரி அஜந்தா எல்லோரா குகைகள் அங்கு மிகவும் பிரதிஷ்டப்பட்டவை. பிரதிஷ்டப்பட்டவை. சரி மிகவும் புகழ் வாய்ந்த வரலாற்று மிக்க சிறப்பு மிக்க அஜந்தா எல்லோரா குகைகள் பழம்பெரும் காவியமான அஜந்தா எல்லாரா குகைகள் வரலாற்று சிறப்புமிக்க அதாவது வரலாற்று சிறப்புமிக்க இடங்களாக கருதப்படுகின்றன. இப்போ நீ அதை பத்தி என்னதான் சொல்ல வர? முடிஞ்சது மேடம். எங்க எந்த இடத்துல அதோட சிறப்பு அம்சம் என்ன எதுவுமே நீ சொல்லலையே. அஜந்தா அஜந்தா எல்லோரான்னு சொன்ன, வேற எதுவுமே சொல்லலையே.
சொன்னனே வடக்கன்ஸ் சி வடக்க நம்ம ஊர்ல இருக்கதே நமக்கு தெரியாது எங்கேயோ உள்ளத பத்தி நம்ம கிட்ட கேட்டா அது இந்தியாவின் சிறப்புமிக்க வரலாற்று குகைகள் அத பத்தி கேட்டா நீ என்னலாமா சொல்லிக்கிட்டு இருக்க சரி ஆதரா நீ சொல்லு ஹிஸ்டரியா அப்படி ஒரு சப்ஜெக்ட் எனக்கு இருக்குது அப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்குதா ஆமாட்டி இது வரைக்கும் நான் படிச்சதே இல்ல நீ படிக்கலன்னு சொல்லி நமக்கு அப்படி ஒரு குறிப்பு உண்டு அத்தை இனி முதல்ல படிச்சுன்னு பாத்துக்க பத்தியா சிறப்புமிக்க குகையா பத்தியா இவ்வளவு நாள் எனக்கு தெரியாம இருந்திருக்க ஜபா நீ சொல்லு அது எனக்கு ஹிஸ்டரிக்கு ஏகா பொறுத்தா என்கிட்ட போய் கேட்டா மீனா எல்லாரும் பத்தி நீ சொல்லு சொல்ற அளவுக்கு என்ன மேடம் சொல்லிட்டா போச்சுது ஏடி எல்லோரா மேடம் கவனமா கேளுங்க மேடம் எல்லோரா சரி எல் பிளஸ் ரோ பிளஸ் ரோ எல்லோரோ சொல்லும் போதே வியக்கத்தக்க ஒரு இடம் என்றால் அது எல்லோரா சரி அத்தி கரெக்ட்டா சொல்றேனோ ஆதிரா அதான் மேடம் சிறப்புமிக்க இடம்னு சொல்லிட்டாளே அதான் அத பத்தி நீ சொல்லு எல்லோரா எல்லாரும் வாழ்நாளில் ஒரு முறையாவது கண்டிப்பாக போக வேண்டிய ஒரு இடம் என்றால் அது எல்லோரா அப்படியே 5 வரும் ஸ்டாப் ரூமுக்கு வாங்க நல்லதனே ஆன்சர் பண்ணுனே எப்படியோ சமாளிச்சுக்கிட்டு இருந்தோம் 4 திட்ட திட்டிட்டு போயிருப்பாங்க இப்ப ஹெட் மாஸ்டர் ரூம் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டேடி கூப்பிட்டோன்னு நாம இன்னைக்கு போயிருக்கோம் நம்பி பையன் என்னதான் பட்டி பாக்க இவள கூட தான் பாக்க அவன் என்ன ஒண்ணு பாக்கலையே இல்ல ஒன்னையும் பார்த்தான் இல்ல அவன் என்னதான் பார்த்தான் ஆமா நான் அந்த பையனை பார்த்தேன்னு தெரியும் அதுக்கப்புறம் நீ எப்படி பாக்க நீ பாக்கும்போது நான் பார்க்க கூடாதா அத நான் பாக்கேன்னு தெரியல அதுக்கப்புறம் நீ எதுக்கிட்டி பாக்க ஏன் அவ ரோகிணி கூட பார்த்தா ரோகிணி பார்த்தாளா ஆமா நேத்தவன் டீச்சர்ட்ட என்ன அடி வாங்கினா தெரியுமா எல்லாரும் பார்த்தாங்களே அந்த சங்கர் பையில பாரு நம்மள பிரின்சிபல் திட்டும் போது கூட அவன் பாத்துக்கிட்டு தான் இருந்தான் எல்லாரும் நம்ம திட்டு வாங்கும் போது மட்டும் தான் நம்மளே பார்க்காவ அடி சாயங்காலம் பஸ் வராதா நடந்தே போயிருவோமா நடராஜ வண்டி தான் இன்னைக்கு எங்க அம்மா புட்டு வச்சிருக்கேன்னு சொல்லிருக்காவளே புட்டா ஆமா எங்க அக்கா வந்திருக்கால அதுக்காக எங்க அக்காவும் எங்க அக்கா பிள்ளை வந்திருக்காங்க அதான் எங்க அக்கா புட்டை வைக்க சொல்லிருப்பான்னு நினைக்கேன் எங்க அம்மா இன்னைக்கு புட்டை வச்சேன்னு சொல்லிருக்காங்க அப்ப நாளைக்கு காலையில ஸ்கூலுக்கு புட்டுன்னு சொல்லி இது கொண்டு வந்து கெட்டு போயிருமட்டி நான் என்ன நைட் உங்க வீட்டுக்கு வரட்டுமா எங்க அம்மா ஏற்கனவே உன் கூட சேர்ந்தா கழுதியா போயிட்டேன்னு திட்டிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வந்து தொலைச்சிடாத ஊரே நம்மள அப்படிதான் சொல்லுது எங்க அம்மா கூட சொன்னாவ உன் கூட சேர்ந்தா உருப்பட மாட்டேன்னு எங்க அம்மா சொன்னாவட்டி அந்த 4 கூட சேர்ந்தா நீ உருப்படவே மாட்டேன்னு எங்க அம்மா அப்படிதான் சொன்னாவ வாங்க 5 வரையும் நம்ம எகனாமிக்ஸ் டீச்சர் கோட்டுட்டு இருந்தாவ சீக்கிரம் வருவியலாம் அடுத்த பஞ்சாயத்தா நாங்க இன்னும் இந்த பஞ்சாயத்தை முடிக்கலையே அதானே இதெல்லாம் ஒரு நியாயமே இல்ல சொல்லிவிட்டேன் இன்னும் இந்த பஞ்சாயத்து தீர்ப்பு வரல அதுக்குள்ள அடுத்த பஞ்சாயத்தா எக்கனாமிக்ஸ் டீச்சர் எவாட்டி வாயை கொடுத்தது ஹிஸ்டரி அது கொஞ்சமாவது ஏதாவது சொல்லலாம் எக்கனாமிக்ஸ் எல்லாம் ஒரு சப்ஜெக்ட் ஆட்டி அதெல்லாம் யாரு கண்டுபிடிச்சானே தெரியல மனப்பாடம் பண்ணியும் படிக்க முடியல இல்ல ஒரு கதை மாதிரி படிக்கலாம்னு பார்த்தா அதுவும் முடியல எந்த ரேஞ்சில பார்த்தாலும் அந்த சப்ஜெக்ட படிக்கவே முடியல யார்கிட்ட எக்கனாமிக்ஸ் டீச்சர் வாய் கொடுத்தது ஏ ஆதிரா ஒண்ணுதான் குறிப்பா கூப்பிட்டாங்க டீச்சர் சீக்கிரம் வருவியா அப்படினா அது ஒண்ணு இல்ல டீச்சர் ஐஸ் வச்சு பேசலாம் நினைச்சி டீச்சர் பிடி பள்ளி நீங்க தான் வரணும் எங்களுக்கு உங்க பீரியட் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன் ஒண்ணே அடியே எல்லாரும் சேர்ந்து நொத்தி எடுங்கடி அது இதுக்கு மேல என்ன உசுர கொன்றுவல்ல ஓட வச்சேடா ஓட இருடியே நான் வரேன் அத்தி தமிழும் தப்பிச்சிட்டா இங்க நின்னம்னா நான் மாட்டிக்கிடுவேன் அத்தி எவ்வளவு பிளான் போட்டு தப்பிச்சிட்டாளே பாத்ரூம்ல தான் ஒளிஞ்சு கிடப்பாளே நாமளும் ஏதாவது பிளான் போடணுமே எக்கனாமிக்ஸ் டீச்சர் மட்டும் மாட்டோம் அவ்வளவுதான் அருன்னு அறுத்தே நம்மள கொன்றுவாங்க எங்க போனாலும் உங்களை நான் விட மாட்டேன் எக்கனாமிக்ஸ் டீச்சர் பிடிச்சு கொடுத்தே தீர்வேன் ஏன்னா எக்கனாமிக்ஸ் யா உசுரே நான் சிக்கிட்டேனா பயவலில் நேக்க என்ன மாட்டி விட்டுட்டு போயிட்டு வல நீ ஏன் நின்னுக்கிட்டு இருக்க வா ஆத்தி நம்மள ஓடிருமா
அவளே எஸ்கேப் ஆயிட்டாங்க, நீ எஸ்கேப் ஆக முடியாது. வா ஏட்டிலா, அவளே நேத்து உங்க ஊருக்கே போயிருப்பாங்க, நீ உள்ள வா. ஏட்டி